எல்ஜி நிறுவனம் ஏர் கம்ப்ரசர் செயல்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் எல்ஜி நிறுவனத்தின் புதிய ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் குறித்த அறிமுகம் நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. தொழிற்சாலைகளில் மாறும் காற்றழுத்த தேவைக்கேற்ப கம்ப்ரசர் செயல்பாட்டை மேம்படுத்தும் விதமாக ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நிலையற்ற செயல்திறன், குறைந்த செயல்திறன் மற்றும் அடிக்கடி லோட் மற்றும் அன்லோடின் போது ஏற்படும் அதிக சிதைவு போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொழில்துறையில் கம்ப்ரசர் திறன் மற்றும் தொழிற்சாலையின் காற்று தேவை மாற்றமடையும் சூழல் காரணமாக கட்-இன் மற்றும் கட்-ஆஃப் செயல்பாடுகள் அடிக்கடி நடப்பதை ஏற்படுத்த கம்ப்ரசரை பாதிக்கும் அளவிற்கு அதிர்வுகள் மற்றும் செயல்திறன் குறைவுகள் ஏற்படுகின்றன. ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் ரீசர்க்குலேட் மற்றும் ரெகவர் என்னும் முறையில் கம்ப்ரசர் திறன் மற்றும் தொழிற்சாலையின் காற்றை ஒருங்கிணைக்க கட்டுப்படுத்தப்பட்ட மறுசுழற்சி மற்றும் மீட்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் தொழில்துறை உற்பத்தி முறைகளை பசுமை செலவிற்கு உகந்ததாக மாற்றும் என்று எல்ஜி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஜெயராம் வரதராஜ் கூறினார். ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தின் புதுமையான வடிவமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் உலக அளவில் பதியப்பட்டுள்ளது. இது காற்றழுத்த தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் காணும் ஒரு முக்கியமாக இருக்கிறது. ஒரு 3 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலாக இது எங்கள் தலைவிதின்னு சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அதை அந்த தலைவிதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி, எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரெசரோட ரிலையபிலிட்டி 100 மடங்கு ஜாஸ்தி ஆகும். 100 மடங்கோட சொல்கிறேன், 1000 மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ். இதோட விளைவு என்னன்னு பார்த்தாங்க, இப்போது சேவிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்ரெசரும் இன்வெர்ட்டர் இல்லாமல் ஓடுற கம்ப்ரெசரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமாக அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கார்களையும் 20% கார்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால் ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்குது. குத்து மதிப்பாக ஒரு 300 மில்லியன் கார்ஸ், 300 மில்லியன்னா 30 கோடி காருக உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல்